வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக சோயா கிரேவி, அதாவது மீல் மேக்கர் கிரேவி எப்படி குயிக்காக ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் இதில் 6 துண்டு அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. 2 வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிருங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 10லேருந்து 12 பீஸ் முந்திரி சேர்க்குறேன். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். நறுக்குன 2 தக்காளி சேர்க்குறேன். இதையும் நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் இந்த மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இதை இப்போது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே அதை அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததும் அப்படியே நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சோயாவில் சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ அந்தளவு சோயாலையும் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் சோயாவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முந்திரிலாம் சேர்த்ததுனால நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது கிரேவி. இதில் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சோயாவை எடுத்து சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கொதி வரட்டும். வந்ததும் திரும்பவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் மீல் மேக்கர் வந்து அந்த கிரேவியை நல்லா அப்சார்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்பவே குவிக்காக சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் காம்பினேஷனாக சோயா கிரேவி செஞ்சாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல்